All right. Good evening, guys. Hope all are doing well. Okay. Right. Again, good evening. ஸோ இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும்போது சில கப்பல் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் தரோன்னு யோசினான். என்னென்னு சொன்னால், இந்த ஐசிடி கிளாஸ் சம்மந்தமாக தொடர்ந்து கால் பண்ணி நிறைய பேர் திருப்பி ஒரு விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த கிளாஸ் சம்மந்தமான சகல விஷயங்களும் எப்பப்போ கிளாஸ் நடக்க போகுது, இந்த கிளாஸில் செய்ய போகிற பேப்பர்கள், இது சம்மந்தமான நோட்ஸுகள் எல்லாமே நாங்கள் ஐசிடி குரூப்பில், ஐசிடி சம்மந்தமாக இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம். ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஆல் த டீட்டெயில்ஸ், பேமெண்ட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை நோட்ஸாக இருக்கட்டும், இப்போ கிளாஸ் நடக்க போகுது என்னன்ற முழு விஷயமே நாங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போடுவோம். ஸோ அதை நீங்கள் இருக்க அந்த குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். என்னென்னா சில இதில் எங்களால் ஃபோன் ஆன்சர் பண்ணிடலாமல் இருக்குது. இப்போ நான் வேறு ஆஃபீஸ் மீட்டிங்லேயோ இல்லை கிளாஸ்லேயோ இருந்தால் என்னால் ஆன்சர் பண்ணிடலாமல் இருக்கும். ஸோ அதனால் சில கோல் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் இதை சொல்லணும்னு நினச்சினான். மற்றது இதை தவிர இப்போ இது 3வது கிளாஸ் போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு கிளாஸ் முடிய ஒரு 10 நிமிஷம் நான் மியூட் எடுத்து விடுறேன். இந்த கிளாஸ் 10 மணிக்கு சரியாக முடியும். 10 மணிக்கு முடியும். ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தரலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்கள் இருந்தால் எதுவும் சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் அதை சொல்லலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் தர விரும்பினா நீங்கள் அதை பர்சனலாகவே உங்களுக்கு அந்த இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் அட்மினுக்கு நீங்கள் அந்த ஃபீட்பேக்கை அனுப்பலாம். ஸோ இது அடுத்த விஷயம். இதை தாண்டி நான் போன கிழமை செய்த அந்த செக்ஷன் 1க்குரிய ஒரு சம்மரி நோட்ஸ் வந்து நான் சும்மா ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருந்தேன். நான் அதை அப்படியே புத்தகத்தை போடாமல் அதில் சிலது எளிய முறையில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சில சம்மரி நோட்ஸ் எடுத்து சில எக்ஸாம்பிள்ஸோடு போட்டிருக்கிறேன். ஸோ அது நான் நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க. அது கூட சம்மரி நோட்ஸ் மாதிரி நான் போட்டிருக்கேன் உங்கள் தேவைக்காக. அதே மாதிரி இப்போ நான் செய்ய போகிற செக்ஷன் 2வும் செய்து முடிய உங்களுக்கு அதே மாதிரி நோட்ஸ் ஒன்று போடுவேன். மற்றது இப்போ நான் செக்ஷன் 1லையும், அதாவது கிரேட் 1 முதலாவது பாடத்தின்றையும் 2வது பாடத்தின்றையும் MCQ தான் இப்போ நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த MCQ செய்து முடிஞ்ச பிறகு இதில் வந்து பார்ட் 2 கேள்வியை பார்க்கலாம். இப்போ எனக்கு அன்றைக்கு 10ஆம் ஆண்டு முதலாவது சிலபஸ் பார்ட் 2 நாங்கள் செய்யலைன்னு சொன்னால் அதில் பெருசாக 1-2 கேள்வியெல்லாம் இருந்தது. ஸோ உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கணுன்றதுக்காக நான் செக்ஷன் 1ல் உள்ள MCQ மட்டும்தான் செய்தேன். இப்போ இன்றைக்கு நாங்கள் செக்ஷன் 2வில் வரப்போகிற செக்ஷன் 2ண்ட கணனியால் கணனியை இனங்காணுன்ற பாடத்தின் நோட்ஸை உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கு விளங்கப்படுத்திட்டு அதில் உள்ள MCQவும் செய்துட்டு அந்த MCQ நாங்கள் எப்படி ஈஸியாக செய்கிறது, இந்த கேள்வி திருப்பி ரிப்பீட்டடாக தொடர்ந்து வந்ததுன்றலாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வரப்போகிற கிளாஸில் நாங்கள் திருப்பி கிரேட் 10ல் வந்த முதலாவது பாடத்தின்றையும் இந்த 2வது பாடத்தின்றையும் வந்த பார்ட் 2 கேள்விகள் பார்ப்போம். அப்படி நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கொண்டு போவோம். ஸோ நிறைய பேர் என்ன கால் பண்ணி கேட்டது பேப்பர் மட்டும் இல்லாமல் தியரியும் செய்ய சொல்லி. ஸோ தியரியை திருப்பி முதல்ல இருந்து செய்கிறதுக்கு எங்களுக்கு சரியான டைம் காணாது. ஆனால் அதே சமயம் நாங்கள் பேப்பரை மட்டுமே செய்தும் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. ஏன்னா சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் முதல் கிளாஸில் சொன்ன மாதிரி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஒரு பாடத்தை தொடங்க முதல் அதில் உள்ள விஷயங்களை சம்மரைஸ் பண்ணி ஒரு தியரியாக பார்ப்போம். ஒரு பேசிக்கான விஷயங்களை பார்த்து ஈஸியாக எப்படி விளங்கிக்கொள்றதை பார்த்து ஒரு தியரியா செய்து போட்டு அதை நோட்ஸை விளங்கி கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அதில் உள்ள கேள்விகளை செய்யணும். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2வது சப்ஜெக்டில் கணினியை இனங்காணும் பாடத்தில் எடுத்தீங்கன்னா நிறைய செக்ஷன் இருக்குது. சரியா உங்களுக்கு சொன்னால் 2.1 2.59 முடிவு வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அவ்வளோ விஷயத்தையும் இன்றைக்கு ஒரே நாளில் விளங்கப்படுத்தி செய்யணுமா இருந்தால் இல்லை, காணாது. என்னன்னு சொன்னால் இப்போ செக்ஷன் 1ல் இருக்கிற மாதிரி இந்த செக்ஷன் 2 இல்லை. இந்த 2வது பாடம் இல்லை. 2வது பாடம் முதலாவது பாடத்தை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. இதில் நிறைய விஷயம் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கும். அதை விட முக்கியமானது இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டரை பற்றி புது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். அதோட இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த டாபிக். ஸோ அதனால இதை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இதுலேயும் நிறைய கேள்விகள் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு முறையும் வந்துருக்குது. ஸோ அதனால இந்த மொடியூலை டீப்பாக பார்ப்போம். ஸோ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதில் உள்ள சில முக்கியமான ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மொடியூலை பார்த்துட்டு அந்த 5 மொடியூலோட சம்பந்தப்பட்ட கேள்விகளை என்ன செய்யணும்னு சொன்னால் செய்வோம். ரைட். ஸோ அப்படி நான் இதில் உள்ள ஒரு 4-5 சப்போர்ட்டில் பார்த்துட்டு அதை பற்றி டீப்பாக விளங்கி கொண்டு அதோட சம்பந்தப்பட்ட MCQ கேள்வியை செய்வோம்.
பிறகு அடுத்த கிளாஸ்ல இதில் உள்ள மிச்ச செக்ஷனையும் நாங்கள் கொஞ்சம் டீப்பாக விளங்கி கொண்டு அதோட வந்து எம்சிக்யூரையே செய்வோம். இது ரெண்டையும் முடிஞ்சா பிறகு எங்களுக்கு செக்ஷன் 1ம் செக்ஷன் 2ம், அதாவது முதலாவது பாடமும் ரெண்டாவது பாடமும் நாங்கள் ஃபுல்லாக தியரியெல்லாம் கவர் பண்ணிடுவோம். ஸோ அதை கவர் பண்ணபடியால் எங்களுக்கு எம்சிக்யூ கவர் பண்ணி எம்சிக்யூ செய்து முடிச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு பார்ட் 2 செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி நாங்கள் ஒவ்வொரு மொழியில போவோம். இது வந்து நிறைய உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, ரைட். இப்ப முக்கியமான பாடம் தான் இந்த கணினியை இனங்காண்போம். ரைட், இப்ப எல்லார்ட்டையுமே வாட் இஸ் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர்னு கேட்டா எல்லாரோட மைண்ட்ல என்ன ஞாபகம் வாரது, அதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஒரு 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 விளக்கம் இருக்கு. கம்ப்யூட்டர்னா என்ன? ஸோ ஒரு ஆள் சொல்லுவீங்க இந்த வீட்டு லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர், அல்லது இந்த வீட்டு ஒரு டெஸ்க்டாப் பிசி இருக்கும், அதுதான் கம்ப்யூட்டர். இதை தாண்டி வேற என்ன கம்ப்யூட்டர்னு கேட்டா எத்தனை பேருக்கு தெரியும் என்று கேட்டா அது ஒரு பெரிய ஒரு விஷயம். தெரியுமோ தெரியாது, சிலருக்கு அதை பத்தி ஒரு ஐடியா இல்லாம இருக்கும். ரைட், இப்ப நாங்க இதுல இந்த சப்ஜெக்ட்ல உள்ள முக்கியமான விஷயங்கள் சில இதுல பார்க்க போறோம். அதுல முதலாவது விஷயம் இந்த கம்ப்யூட்டர்னா என்னன்றத முதலாவதா பார்ப்போம். ரைட், இப்ப கம்ப்யூட்டர்ன்ற ஒரு அதை விட்டுருவோம். நாங்க சாதாரண எங்களை ஒரு 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 ஹியூமன், ஒரு மனுஷனை யோசிப்போம் நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி. இப்ப நாங்க எப்படி எப்படி ஒர்க் பண்றோம், எப்படி ரியாக்ட் பண்றோம். இப்ப யாராவது வந்து உங்கள்ட்ட வந்து உங்களோட பேர் என்ன என்று கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கு உங்களோட பேரை சொல்லுவீங்க. ரைட், ஸோ உங்களோட பேர் என்ன கேட்டா உங்களோட பேர் ஏதோ ஏயோ ஒய் பியோ எக்ஸோ ஒய்யோ செட்டோ உங்களோட பேரை நீங்க என்ன செய்வீங்கன்னா கட்டாயம் சொல்லுவீங்க. இது நாங்க எங்களுக்கு பழகி போனதால எங்களுக்கு தெரியல. ஆனா உண்மையா என்ன நடக்குது, ஒரு பேர் வந்து உங்களோட பேருன்னு கேட்டா அந்த சத்தம் அந்த ஒலி எங்களோட காதுக்குள்ள போகுது. அவர் என்ன செய்வார், அந்த சிக்னலை எங்களோட பிரெயினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். பிரெயின் என்ன செய்யறார், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை புரிஞ்சு கொண்டு அதுக்கு என்ன தேவையோ அதுக்குரிய ரெஸ்பான்ஸை உங்களோட வாய்க்கு அனுப்புவார். ஸோ நீங்க என்ன சொல்லுவீங்க, அதுக்கு பதில சொல்லுவீங்க. ஸோ இப்படிதான் ஒரு ப்ரொசஸ் நடக்குது. ஒரு ஒரு விஷயம் நீங்க இன்புட்டா கொடுக்குறீங்க, அதை ஏதோ ஒரு எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அதை செய்கிற, அதுக்கு பிறகு என்ன செய்யறாருன்னா அதுக்குரிய அவுட்புட்டா ஏதோ ஒன்று வருது. இதான் பேசிக், இதான் கம்ப்யூட்டர் அடிப்படை. கம்ப்யூட்டர் என்ன, இதை நான் வெரி 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 சிம்பிளா சொல்ல போனா அது ஒரு மெஷின். ரைட், கம்ப்யூட்டர் என்ன, ஒரு மெஷின். ரைட், அந்த மெஷின் என்ன செய்ய போகுதுன்னா ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ரைட், அது ஹியூமனுக்கு என்ன செய்ய போகுதுன்னா ஹெல்ப் பண்ணி ஒரு டாஸ்கை, ஒரு வேலையை குவாலிட்டியாகவும் அக்யூரேட்டாகவும், அதாவது துல்லியமாகவும், மற்றது எவ்வளவு குயிக்கா செய்யணுமோ செய்து தரப்போகுது. அதுதான் கம்ப்யூட்டர் பேசிக்கா சொன்னான். ரைட், என்ன கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா இருந்தா கம்ப்யூட்டர் என்ன சொல்ல போகுதுன்னா நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு செட் ஆஃப் இன்புட்டா கொடுக்க போறோம். நாங்க ஏதோ ஒன்று இன்புட்டா கொடுக்க போறோம். ரைட், நாங்க கொடுக்குற இன்புட் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா அது என்ன செய்ய போகுது, ஏதோ எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி, அதாவது நாங்க கொடுக்குற இன்புட்டை என்ன செய்யணும்னு சொன்னா அது எங்களுக்கு விளையும் கொள்ற மாதிரி, அல்லது அந்த தரவை வச்சுக்கொண்டு எங்களுக்கு ஏதோ பயனுள்ள விதமா அதை வார மாதிரி என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா அதை ப்ரோசஸ் பண்ண போகுது. ரைட், ப்ரோசஸ் பண்ண போகுது. அந்த ப்ரோசஸ் பண்ணி போட்டு எங்களுக்கு அதுல என்ன செய்ய போகுது, ஒரு அவுட்புட்டை தரப்போகுது. ரைட், இதுதான் கம்ப்யூட்டர் நாங்க சிம்பிளா சொல்ல போறோம். ரைட், விளங்கிட்டோம். அதாவது நான் திருப்பி சொன்னா கம்ப்யூட்டர் என்ன, நாங்க கொடுக்குற ஒரு டேட்டாவை, அது ஒரு இன்புட்டை. ரைட், நாங்க கொடுக்குற ஒரு டேட்டாவை, ஒரு இன்புட்டை, அதை என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா எங்களுக்கு அதை எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி, இல்லை நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ரொசஸ் பண்ணி போட்டு எங்களுக்கு அவுட்புட்டா தரப்போகுது. இதுதான் கம்ப்யூட்டர். ரைட், ஸோ கம்ப்யூட்டருக்கு இப்போ டே டு டே லைஃப்ல நீங்க நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ எல்லாத்தையுமே கம்ப்யூட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உடனே எல்லாரும் சொல்றதா இருக்கும் உங்களோட லேப்டாப்பா இருக்கும். ரைட், ஸோ என்ன பொறுத்தளவு பேசிக்கான சிம்பிள் ஒரு நீங்க கூட கால்குலேட்டர், உங்களோட கால்குலேட்டர் அது ஒரு ஜஸ்ட் கம்ப்யூட்டர் தான். அது ஒரு சின்ன கம்ப்யூட்டர். சொல்ல போனா நீங்க என்ன செய்யுங்க, நம்பரை கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு 100 நம்பரை கொடுக்குறீங்க, என்னண்டு அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, இதை கூட்டு, திருப்பி என்ன கொடுங்க 10 2 இன்புட்டா கொடுக்குறீங்கன்னு சொல்லி, உதாரணத்துக்கு 100ஐயும் 10ஐயும் கொடுத்து அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, அதை கூட்ட சொல்லி அதை என்ன செய்யுது எங்களுக்கு கூட்டி போட்டு 110 ஒரு அவுட்புட்டை தரப்போகுது. சிம்பிள்.
இதுதான் நாங்க சொல்ல வந்த விஷயம், ரைட்? ஸோ கம்ப்யூட்டர்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ எங்களுக்கு எதெல்லாம் வேலை ஈஸியாகிறோ அந்த மெஷின் நாங்கள் கொடுக்குற டேட்டாவை ப்ரொசஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொசஸ் பண்ணி எங்களுக்கு திருப்பி தாரதான் இந்த கம்ப்யூட்டர், ரைட்? ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த கம்ப்யூட்டர்னு ரியல் வேர்ல்டில் எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கம்ப்யூட்டர் தேவைப்படுதுன்றதை பார்ப்போம், ரைட்? ஸோ சும்மா யோசிச்சு பாருங்க, நாங்கள் எங்கெங்கெல்லாம் அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேங்குக்கு போறீங்க, என்ன செய்றீங்க? ஏடிஎம்ல காட்டை போட்டு காசு இருக்கு, பேக்ரவுண்ட் என்ன இருக்கு? அது ஒரு கம்ப்யூட்டர். என்ன செய்யுது? நீங்க காட்டை கொடுக்குறீங்க, பின் நம்பரை கொடுக்குறீங்க, நீங்க எவ்வளவு அமௌண்ட் சொல்றீங்க, அது ப்ரொசஸ் பண்ணுது, உங்களுக்கு கேஷர் வெளியே தருது. சிம்பிள், ரைட்? இப்போ நாங்கள் யாரும் கம்ப்யூட்டர்ன்ற பெரிய அளவில் யோசிக்க தேவையில்லை. ஜஸ்ட் கம்ப்யூட்டர்னா ஒரு சாதாரண மிஷின், ஒரு ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு மிஷின். ஹியூமன் கொடுக்குற இன்புட்டை வச்சுக்கொண்டு அந்த இன்புட்டை நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லணும், அதுக்கேற்ற மாதிரி செய்துட்டு அது அவுட்புட்டை பெர்ஃபெக்டா துல்லியமா தாரது கம்ப்யூட்டர், ரைட்? ஸோ இப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ரைட்? ஆல் ரைட். இப்ப நாங்க கம்ப்யூட்டர் எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு சில அம்சங்கள் தேவைப்படும், ரைட்? இப்ப யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கம்ப்ளெக்ஸா, ஓகே, ரைட். எல்லாத்தையும் கம்ப்ளெக்ஸா ஆக்காம சிம்பிளா யோசிப்போம். எங்களுக்கு நாங்க ஒரு ஒரு ஃபோன் வாங்க போறோம், சரியோ? இப்ப எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு ஃபோன் வாங்க போறோம்னு சொன்னா நாங்க என்னென்ன விஷயம் அதில் பார்ப்போம் மெயினா, ரைட்? அந்த ஃபோன் வாங்க போறோம் அல்லது ஒரு லேப்டாப் வாங்க போறோம்னா என்னென்ன விஷயம் பார்ப்போம் நாங்க மெயினா, ரைட்? ஸோ ஒரு ஃபோன் வாங்க போறோம்னு சொன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்? டக்குன்னு பார்ப்போம், அந்த ஃபோன் எவ்வளவு ஸ்பீடா இருக்கு, எவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யுதுன்றது ஒருக்கா பார்ப்போம். அல்லது இன்னொரு கம்ப்யூட்டர் வாங்க போனா அல்லது ஏதோ ஒரு பொருளை வாங்க போனா நாங்கள் எக்ஸாம்பிள் ஃபோனை திருப்பி எடுப்போம். அந்த ஃபோன் வாங்கினா நாங்கள் என்ன செய்யும்? அது எவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யுது பார்ப்போம். அதுண்ட அக்யூரசி பார்ப்போம். அதுல வார விஷயங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு இருக்கு. சில முந்தி வந்த பழைய மாடல், ஒரு சாதாரண பழைய மாடல் இப்ப இல்லை, நான் சொல்ல ஒரு 10 வருஷம் மாடல் ஃபோன்லாம் எடுத்தோம்னா கால்குலேட்டர்லேயே பிள்ளையான விஷயம் வரும். ஸோ சில சைனீஸ் சம்போர்ட், ஸோ அதெல்லாம் அக்யூரசியெல்லாம் நிறைய பிரச்சனை இருந்தது, ரைட்? மற்றது எஃபிஷியன்சி, எவ்வளவு திறனா அந்த ஃபோன் வேலை செய்யும். இப்போ நீங்க ஒரு ஃபோனை எடுத்துட்டு அந்த ஃபோனை ஒன் பண்ணிக்குள்ள உங்களுக்கு நீங்க ஒன் பண்ணிட்டு எப்படி ஒரு 10 நிமிஷம் பார்த்து கொண்டு இருக்கிறதா யோசிச்சு பாருங்க, அந்த திறன் எப்படி இருக்குண்டு, அதுண்ட எஃபிஷியன்சி, அதாவது எப்படி அது ஸ்பீட், அதுண்ட திறன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, ரைட்? ஸோ இப்படித்தான் நாங்கள் எல்லா பொருளும் வாங்குறோம். நாங்கள் வாங்குற இது இப்போ எலக்ட்ரானிக் டிவைஸோ என்ன டிவைஸ் எடுத்தாலுமே நாங்கள் என்ன செய்வோம்? முதலாவது பார்ப்போம் அது எப்படி குவாலிட்டி, அது எவ்வளவு தூரம் ஸ்பீடா வேலை செய்யுமா. இதான் எங்களோட அடிப்படை தேவையா இருக்குங்க. இல்லாத ஒரு 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 அடிப்படை எதிர்பார்ப்பு ஒரு பொருளா வாங்கிக்குள்ள அது வந்து உங்களோட 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 ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஃபுல்ஃபில் பண்றதுன்னு சொன்னா அதுட ஸ்பீடா இருக்குதா அல்லது அது ஒழுங்கா வேலை செய்யுதா யோசிச்சு பாருங்க. ரெண்டு வேலை செய்யும். அல்லது நீங்க ஒரு 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 பொருளை வாங்கிக்கலாம், அது சரியா ஸ்லோவா சுத்தும். ஒரு ஃபேன் வாங்குறீங்க, அது ஒன் பண்ணா ஒரு 5 நிமிஷம் சென்று அதை பிக்கப் ஆகி வாரதுக்கு எப்படி இருக்கும், ரைட்? ஸோ அப்படித்தான் ஒரு சிறந்த கம்ப்யூட்டர், ரைட்? இதுல அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட புத்தகத்தில் டிஃபைன் பண்ணிருக்கு. ஒரு சிறந்த கம்ப்யூட்டர், ஒரு சிறந்த கம்ப்யூட்டர்னு சொன்னா சில விஷயங்கள் இருக்கும்னு டிஃபைன் பண்ணி இருக்கணும். அதுல முதலாவது விஷயம் தான் அதுல சொல்லி இருக்கிறேன்னு சொன்னா ஸ்பீட், ரைட்? ஸ்பீட், ஸ்பீட் என்ன? இப்ப நார்மலா எல்லாருமே ஸ்பீடுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், வேகமா செய்யறது அல்லது குயிக்கா நடக்கிறவங்க தான் ஸ்பீடுன்னு சொல்ல போறோம், ரைட்? இப்ப பார்த்தோம்னா இப்ப ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பீடுன்னு சொன்னா என்ன மீனிங்னா, ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தோம்னா ஒரு ஒரு ப்ரொசஸ் பண்ண சொன்னோம்னா அது எவ்வளவு குயிக்கா செய்யறதுன்றதான் அதுல இருக்கு. இப்ப இதுல எல்லாருமே கேம் விளையாடிருப்பீங்க, அல்ல எல்லாருமே இதுல ப்ரௌசர் யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப சில நேரங்கள் நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க, நான் இன்னொரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு குரோமையோ அல்லது ஒரு ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணா அது அப்படி பார்த்துருக்க டக்குன்னு வரும், கூகுள் லோடா இருக்கும், நீங்க போய் டைப் பண்றீங்க, உங்களுக்கு டக்குன்னு லோடிங் ஆகிற விஷயம் வரும், சிம்பிள். அல்லது யூடியூப் எடுக்கும், நீங்க எல்லாருமே யூடியூப் பார்ப்பீங்க, அல்லது நீங்க எல்லாருமே இந்த ஜூம் ஓபன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஜூம் எல்லாம் சில இருக்கு, ஓபன் பண்ணா பார்த்துருக்க டக்குன்னு ஓப்பன் ஆகி லொகின் வந்துடும், நீங்க என்ட்ரு ஆகி உள்ள வாரீங்க. சில கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? நீங்க ஜூமையோ அல்லது குரோமையோ கிளிக் பண்ணா நீங்க ஒரு ஃபியூ மினிட்ஸாவது வெயிட் பண்ணணும். அது என்ன செய்யும்? ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனா ஒன்றும் தெரியாது, நீல கலர்ல ஒன்றும் இருக்காது, அப்படியே வெள்ளை கலர்ல பிளாங்கா இருக்கும். பார்த்தா மவுஸ் சுத்தி கொண்டே இருக்கும். நீங்க அதுக்கு பதில் ஏதாவது கிளிக் பண்ணீங்கன்னா அதுவும் ஹேங் ஆகி நின்றும், அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு.
சில நேரத்துல கொஞ்சம் நேரம் சரியாகி வரும், சிலர் அப்படியே நிற்கும். நீங்க திருப்பி கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி போட்டு திருப்பி ஒன் பண்ணுவீங்க. ஸோ இப்படி எல்லாருக்குமே இந்த இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் இருந்திருக்கும். ரைட், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஸோ இப்போ நான் சொல்ல வர மீனிங் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். ஒரு 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 நல்ல கம்ப்யூட்டர்னா ஸ்பீட், அதுல ஸ்பீட் எப்படி முக்கியம் என்ற விளங்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னதான் என்ன, அந்த ஒரு வேலையை எவ்வளவு குறுகிய நேரத்துல செம்மையா எவ்வளவு குறுகிய செய்ய முடியுமோ அதான் எங்களுக்கு ஸ்பீட். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சில அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவீங்க, டைம் எடுக்கும். சில இடத்துல இப்போ சில ஆஃபீஸ் வழி எடுத்தால் எங்களுக்கு எக்ஸல் சீட் தேவைப்படும். ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணி அதில் உள்ள கால்குலேஷன்லாம் செய்யறதுக்கு டைம் ஆகும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கு. ரைட், இப்போ இதில் எத்தனையோ பேர் நீங்கள் உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர்லேயே உங்களுக்கு அனுபவம் இருக்கும். ரைட், நீங்கள் ஓப்பன் பண்ணீங்களே என்ன நடக்குது, அது சிலது பழைய கம்ப்யூட்டர் பாவச்சிட்டு புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். அல்லது ஒரு பழைய ஃபோனை பாவச்சிட்டு நீங்கள் புது ஃபோனுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். ரைட், இதுதான் விஷயம். அடுத்த விஷயம், ஒரு ஒரு சூப்பரான கம்ப்யூட்டராக இருந்தால் அடுத்தது செவ்மெண்ட். ரைட், அது எவ்வளவு தூரம் அக்யூரசி. ரைட், அக்யூரசி இது அடுத்த விஷயம் சொல்றது செவ்மெண்ட் சொல்றது, அல்லது என்னன்னு சொல்றது நம்பகத்தன்மைன்னு சொல்றது. ரைட், அதாவது செம்மை எவ்வளவு முக்கியம் அல்லது நம்பகத்தன்மை. ரைட், நான் நம்பகத்தன்மை அல்லது செம்மைன்னு சொல்றது, இதை சொல்றது அக்யூரசி. ஸோ இதுக்கு சரியா அக்யூரசின்னு சொன்னா நீங்க கொடுக்குற ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும், சரியான ஒரு அவுட்புட்டை தரணும். அதுதான் இதுல மீனிங். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுக்குற டேட்டாவை வச்சுக்கொண்டு ஒரு சரியான விடையை தரணும். நான் இதுக்கு ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப எல்லாருமே நீங்க ஓஎல் படிக்கால உங்களுக்கு கட்டாயம் மேத்ஸ்ல வர பொட்மாஸ் விதி தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ரைட், எல்லாருக்கும் இந்த பொட்மாஸ் ரூல் தெரிஞ்சிருக்கும். ரைட், என்ன கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நாங்க ஒரு மேத்ஸ்ல கூட்டல் கழித்தல் செய்யக்குள்ள என்ன செய்யணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு தெரியும் என்ன, இப்போ பிராக்கெட்டுக்குள்ள வரவங்க செய்யணும், அடுத்த பெருத்தல், அடுத்த கழித்தல், பிரித்தல், கூட்டல், கழித்தல், அப்படி எங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு ஒரு மேத்ஸுக்கு. ரைட், கட்டாயம் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. சில கால்குலேட்டர்ல இப்போவும் அந்த இஷ்யூ இருக்கு. சில கால்குலேட்டர்ல இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு இது எடுப்போம், பிராக்கெட்டுக்குள்ள 4 சக 3 தர 5 அரண 10. இது ஒரு பொட்மாஸ் விதிக்குள்ள வர ஒரு சின்ன ஒரு கணக்கு. சரியோ, சின்ன ஒரு கணக்கு. இப்ப இத சில கால்குலேட்டர் நீங்க போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான விட வரும். சின்ன ஒரு கால்குலேட்டர் சில போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விட வரும். ரைட், இது பிராக்டிக்கலா நீங்க செய்தே பார்க்கலாம். இதை நீங்க உங்களுக்கு தெரியும் நம்மளா 7 35 62 அப்படிதான் நீங்க செய்யணும். ஏன்னா பொட்மாஸ் விதிக்கிற மாதிரி இதை செய்து போட்டு இந்த வார விடையோட தான் இதை 5 கூட்டி அதுக்கு பிறகு வாரத்தை தான் நீங்க பிரிக்கணும். ரைட், இதுதான் பொட்மாஸ் ரூல். ரைட், ஸோ இப்போ இதன்படி பார்த்தா உங்களுக்கு வார விட நீங்களே செய்து பார்க்கலாம், உங்களுக்கு என்ன விட வரும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஓஎல் மேத்ஸ் படிக்கிறபடியால உங்களுக்கு இந்த எதுக்குரிய சரியான விட தெரியும். ரைட், இதே நீங்க சில கால்குலேட்டர்ல போட்டு பார்க்கலாம். இப்போ நீங்க சயின்டிபிக் கால்குலேட்டர் இருக்கு, அல்லது உங்களோட கடையில உள்ள ஒரு சாதாரண கால்குலேட்டர் இருக்கு, அல்லது நீங்க கம்ப்யூட்டர்ல போயிட்டு கூகுள்ல போய் நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல உள்ள சாதாரண கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி நீங்க கொடுக்கலாம், அல்லது கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க இதுக்கு எத்தனை விதமான விட வருது. ரைட், இதை நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் சொல்ல விரும்புகிற ஆன்சர் நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி நீங்க செய்து பார்க்கலாம், உங்களுக்கு அக்யூரசி இது தெரியும். இதுக்குமே ஒரு விட தான் இருக்கு. சரியான மேத்தமெட்டிக்கல் கணிதத்துக்குரிய ரூல்ஸ் படி பார்த்தா இதுக்கு ஒரு விட இருக்கு. ஆனால் நீங்க பாவிக்கிற சில கால்குலேட்டர்கள் அல்லது நீங்க போய் இதை நீங்க கூகுள்ல தேடினா உங்களுக்கு அக்யூரேட்டா விட வரும். கால்குலேட்டர் சில பேரை விட வரும். பாருங்க அந்த அக்யூரசி எப்ப உங்களுக்கு விளங்கும், அதுதான் மீனிங். ரைட், ஸோ அப்ப நாங்க ஒரு கம்ப்யூட்டர் சிறந்த கம்ப்யூட்டர் எடுத்தா எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியம். இப்ப அதுக்காக கால்குலேட்டர் நான் பிள்ளைன்னு சொல்லல. ஏன் நான் சொல்றேன்னா நாங்க நார்மலா கடைகள்ல பாவிக்கிற கால்குலேட்டர் வந்து சாதாரண கூட்டல் கழித்தல் பெருக்களுக்காக தான் பாவிக்கிறது. ரைட், இப்ப அந்த கால்குலேட்டர்ல கொண்டு நீங்க இப்படி ஒரு கம்ப்ளெக்ஸான விஷயத்தை போட்டா பிழைக்கும். ஸோ கால்குலேட்டரையும் எடுத்தா உங்களுக்கு வீட்டில் பாய்க்கிற சின்ன கால்குலேட்டர் அல்ல இன்னொரு பெரிய விதமான கால்குலேட்டர், சயின்டிபிக் கால்குலேட்டர் உங்களுக்கு தெரியும், சயின்டிபிக் கால்குலேட்டர்ஸ். ரைட், ஸோ அப்படி நிறைய கால்குலேட்டர் இருக்கு. ரைட், அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த கால்குலேட்டர் பர்பஸ் வேற. ஸோ அதனால விடையும் உங்களுக்கு வித்தியாசமா வரும். ரைட், இது ஒரு எக்ஸாம்பிள். ரைட் ரைட் அடுத்த முக்கியமான விஷயம்,
birth certificate, right? Right? இதை சொல்றது பல்திறமை. ரைட் அப்படின்னா என்ன? ரைட், பல்திறமை birth certificate சொல்றது. இது என்ன சொல்லுவோம் சொன்னா, உங்களோட நீங்க பாவிக்கிற ஒரு கம்ப்யூட்டர் அல்லது அந்த மெஷின், ரைட், நிறைய வேலைக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கணும். சரியா? பல்திறமை. ரைட், அதாவது பலதரப்பட்ட வேலைக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ரைட், அதுதான் சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு உங்களோட போன் எடுப்போம். ரைட், இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாது, முந்தைய ஒரு காலத்துல வந்த போன். ரைட், இப்ப கூட நீங்க இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது, மேபி உங்களோட அப்பா அம்மாட்ட கேட்டா தெரியும். இதுக்கு முதல் உதாரணத்துக்கு நான் சொல்றது நோக்கியாங்க, ரைட், 1110. அது இதுக்கு முதல் வந்த சில போன்கள் இருக்கு. இப்ப இது கூட கொஞ்சம் அட்வான்ஸ் தான் சொல்லலாம் அந்த காலத்தை ஒப்படைக்கு. ரைட், சில போன்கள் இருக்கு. இப்ப என்னன்னு சொன்னா, அதெல்லாம் அடுத்தவங்க சொன்னா என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஒரு வேலை தான், கதைக்கிறேன், அது கதைக்கிறது மட்டும் தான் செய்யணும். ரைட், ஆனால் இப்ப உள்ள லேட்டஸ்ட் போன் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வேலை செய்யலாம். ரைட், நீங்க போன் கதைக்கிறீங்க, படம் பாக்குறீங்க, கேமராவை யூஸ் பண்றீங்க, மியூசிக் செய்றீங்க. அதே மாதிரி சில போன்களுக்கு ப்ரோக்ராம் பண்ற அளவுக்கு வந்துட்டு, நீங்க போன்ல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ப்ரோக்ராம் பண்ற அளவுக்கு வந்துட்டு கேம் விளையாடுறீங்க. ஸோ அதே மாதிரி இப்ப லேப்டாப் எடுத்து பாத்தீங்கன்னா கூட இப்போதைய கம்ப்யூட்டர்ல என்ன செய்யலாம், நீங்க அதுல நீங்க ப்ரௌஸ் பண்றீங்க, படம் பாக்குறீங்க, பாட்டு கேட்குறீங்க, பிளே பண்றீங்க. ஸோ நிறைய விஷயம் செய்யக்கூடியதா இருக்கு. ரைட், அது அடுத்த முக்கியமான விஷயம் இந்த பல்திறமை. ரைட், ஓகே. இதுல அடுத்த இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல இன்னொரு கம்ப்யூட்டர் முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா ஸ்டோரேஜ். ரைட், ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரைவல். ரைட், ரைட், இது என்ன சொல்றது, தேக்கி வைத்தல், அதாவது சர்வ் பண்ணி வைத்தல், தேக்கி வைத்தல் மற்றும் மீட்டல். ரைட், தேக்கி வைத்தல் மற்றும் மீட்டல் இதுவும் முக்கியம். இப்ப உதாரணம் எடுத்தா நிறைய டேட்டா சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதும் அதை ரீட்ரைவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரைட், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எடுத்தீங்கன்னா, என்னோட போனே எடுக்குமே, முந்தைய ஒரு காலத்துல இருந்த போன் வேற, இப்போ உள்ள போன் எல்லாம் பாத்தீங்கன்னா 120 GB, 28 GB, 256 GB, 512 GB, 1 TB சொல்றோம். அல்லது இப்போ எங்களோட ஸ்டோரேஜ் டிரைவ்ஸ் எடுத்த உதாரணத்துக்கு எங்களோட கூகுள் டிரைவோ அல்லது ஒன் டிரைவோ அல்லது ட்ராப் பாக்ஸோ, ஸோ எல்லாமே நாங்கள் என்ன செய்யலாம், அந்த சேமிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு. ரைட், ஸோ கணக்கு காம்ப்ளெக்ஸாக தான் யோசிக்கிறது. பேசிக் ஃபோன் எடுத்தாலே இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ வர ஃபோன் எல்லாமே இதில் உள்ள எல்லாத்தையுமே திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கு. ரைட், இப்போ வர லேப்டாப் எடுத்தா இதெல்லாம் திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கு. ரைட், இப்போ ஒரு காலத்துல இருந்த மாதிரி இல்லை. இப்போ ஒரு ஃபோன் எடுத்தோம்னா ஸ்பீட் இருக்கு, அக்குரசி இருக்கு, வெர்சலிட்டி இருக்கு, ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்டைவல் இருக்கு. அதே மாதிரி ஒரு லேப்டாப் எடுத்தா இவ்வளோ எங்களுக்கு இருக்கு. ரைட், இப்போ இதை திருப்பியும் ரீகால் பண்ண வளத்தையுமே கம்ப்யூட்டர்னா என்ன நம்ம சொன்னா, ரைட், நாங்க கொடுக்குற ஒரு இன்புட்டை வச்சுக்கொண்டு எங்கட இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுக்கொண்டு நாங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ரொசஸ் பண்ணி அவுட்புட்டா தாரதுதான் கம்ப்யூட்டர். ரைட், இன்னுமே எளிமையா, இன்னும் சிம்பிளா சொன்னா, அது ஒரு மெஷின், ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ண போற மெஷின். ரைட், ஹியூமன் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹியூமன் இன்புட்டை வச்சுக்கொண்டு அதை ப்ரொசஸ் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் அக்யூரேட்டா, எஃபிஷியன்சியா, குயிக்கா தாராதான் கம்ப்யூட்டர். ரைட், சிம்பிளா சொன்னாங்க. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் எடுத்தோம்னு சொன்னா அதுல இவ்வளவு சிறப்பம்சங்கள் எங்களுக்கு இருக்கணும். ரைட், அந்த கம்ப்யூட்டர் எடுத்தா அது ஸ்பீடா இருக்கணும், அதுல வந்து நம்பகத்தன்மை இருக்கணும், செம்மையா ஒர்க் பண்ணணும். ரைட், செம்மை நம்பகத்தன்மையா இருக்கணும். மற்றது அது வந்து பல்திறமையா இருக்கணும், நிறைய வேலைகள் செய்யக்கூடியதா இருக்கணும். மற்றது அதுல நிறைய விஷயங்களை சேமிச்சு வைக்கிறது அல்லது அதை மீட்டெடுக்கக்கூடிய வசதியோட இருக்கணும். இதுகள் தான் ஒரு சிறந்த கம்ப்யூட்டர்னு சொல்ல போறோம். ரைட், ஓகே. ஆல்ரைட், இப்ப அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது மெயினான, எனக்குமே சரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏன்னு சொன்னா நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். ரைட், இப்ப நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லது வந்து இப்ப நீங்க எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ணுங்க. இப்ப எல்லாருக்குமே ChatGPT யூஸ் பண்றவங்க தான் தெரியும். ரைட், அதை நாங்க இங்க வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா கூகுள்ல சர்ச் பண்றோம்,
அல்லது ஃபோனில் எடுத்து ChatGPT ஓப்பன் பண்ணி எங்களுக்கு தேவையானதை கேட்குறோம், அல்லது ஜெமினை யூஸ் பண்ணுறோம், அல்லது ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், என்னென்னாலும் நாங்கள் செய்கிறோம், ரைட். ஆனால் நாங்கள் எங்களுக்கு என்ன தெரியும், ரைட்? ஃபோனை ஓப்பன் பண்ணுறோம், ரைட், கூகுளில் அடிக்கிறோம், வருது, அல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு பாட்டை தேடுறோம், ப்ளே ஆகுது. இவ்வளோ தான் எங்களுக்கு தெரியும், ரைட். இதுக்கு பேக்ரவுண்டில் உங்களுக்கே தெரியாமல் வித்தின் மினிட் செகண்ட்ல ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் ப்ராசஸ் நடக்குது, ரைட். இது ஒரு இது ஒரு யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத விஷயமா இது நடந்து கொண்டு இருக்கும், ரைட். ஸோ நான் இந்த ஃபீல்டில் நான் இருக்கிறதால எனக்கு இது நிறைய இன்ட்ரெஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த வீட்லேயே எடுத்தாலே தெரியும், மேலே தெரியுது ஒரு சேர். இது எந்த ஹோம், எந்த வீடு, எந்த வீட்டில் நான் எனக்கு ஓனா சர்வர் வச்சிருக்கிறேன். இதுல 2-3 இன்டர்நெட் இருக்கு. இதுல பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கு. எந்த வீட்டில் நான் எங்க இருந்தாலும், நான் இலங்கையில உலகத்துல எங்க இருந்தாலும் எந்த வீட்டில் நடக்கிறத நான் பார்க்கலாம், எந்த வீட்டு கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணலாம், நிறைய விஷயம் செய்யலாம். அவ்வளோத்துக்கு இந்த வீடு செட்டப் இருக்கு, ரைட். ஸோ ஏன்னு சொன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அதை பத்தி தெரியும். ஸோ அந்த டாபிக் தான் அடுத்த டாபிக் வருது, ரைட். இப்ப எங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர்ல நாங்கள் நிறைய விதம் வச்சிருக்கிறோம். அந்த கம்ப்யூட்டரை வந்து நாங்கள் நிறைய விதமா பயன்படுத்தலாம், சரியா? அதை வகைப்படுத்தலாம், கேட்டகரி பண்ணலாம். ஒவ்வொரு கம்ப்யூட்டரை நாங்கள் நிறைய விதம் கேட்டகரி பண்ணலாம், ரைட். ரைட். இதை இப்ப நீங்க சும்மா கேள்விப்படுங்க, சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட். அதுல ஒன்று தான் சூப்பர் கம்ப்யூட்டர். அதில் நீங்க கேள்விப்பட்டா சரி, சூப்பர் கம்ப்யூட்டர், ரைட். நான் ஒவ்வொன்று எழுதி விளங்கப்படுத்துறேன். ரெண்டாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அதை விளங்கப்படுத்துறேன், எழுதி போட்டு, ரைட். அடுத்தது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், ரைட். ரைட். இப்போ நான் அதுக்கு தமிழும் எழுதுறேன், பிறகு கஷ்டம். ரைட். தமிழ் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், சமாளிக்கிறோம். அடுத்தது மினி கம்ப்யூட்டர்ஸ், ரைட். அதாவது சிறு கணனிகள் பாவம், ரைட். அடுத்தது மைக்ரோ கம்ப்யூட்டர்னு சொல்றது, அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்றது. அல்லது ரைட், அதாவது தனிப்பட்ட தனிப்பட்ட தனியார் காணிகள் தனிப்பட்டதுன்னு சொல்லலாம். ஆல்ரைட். இப்ப இதை பார்ப்போம். ஸோ இதை நீங்க எப்படியும் படிச்சிருப்பீர்கள். அதை என்ன மாதிரி விளங்கிகளை படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. பட் நான் அதை ரியல் டைம்ல உங்களுக்கு ரியல் வேர்ல்ட்ல எப்படி இருக்கிறதோ சொல்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும், இந்த கம்ப்யூட்டரை கேட்டகரி பண்ற விஷயங்கள், ரைட். ரைட். இப்ப இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்றோம். சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்ன, எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்குன்னு நிற்கிறேன். அதாவது யோசிச்சு பாருங்க, வாட் இஸ் சூப்பர் கம்ப்யூட்டர், ரைட். ரைட். சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொன்னா அது இனி இல்லைன்னா ஒரு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர். நார்மலாக எங்களுக்கு கம்ப்யூட்டர்னு சொன்னா தெரியும், அதில் ஸ்பீட் இருக்கு, அதில் ப்ரொசஸர் இருக்கு, அதில் திறன் இருக்கு. இப்போ நாங்கள் நார்மலாக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இப்போ எங்களோட வீட்டை உள்ள பிசி எடுத்தாலே நாங்கள் என்ன சொல்லுவோம், இப்போ சாதாரண பிசியை விட எங்களோட ஃபோன் எடுத்தாலே நாங்கள் என்ன சொல்லுவோம், இப்போ சாம்சங் ஃபோன் எடுத்தா A31, A32, A54, A72ன்றோம். சாம்சங் கேலக்ஸி எடுத்தா S23, 22, 23, 24 அல்ட்ரான்றோம். ஐஃபோன் எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஐஃபோன் எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறோம், சாரி சாரி கைஸ், மாறி கிளிக் பண்ணி போட்டுட்டு, ஓகே, சரி. இப்போ ஐஃபோன் எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஐஃபோன் 15, 16, 17 ஒவ்வொரு இது சொல்லி கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்னு சொன்னால் அதில் உள்ள ஒவ்வொருத்தில் உள்ள சிறப்பு, ரைட். அந்த ஸ்பீட், அதில் உள்ள ஃபீச்சர்ஸ், அதில் உள்ள எங்களுக்கு என்ன சொல்கிறது, அதில் உள்ள அந்த அந்த அதில் உள்ள அல்டிமேட் திங்ஸ், ரைட். அதான் எங்களுக்கு காரணம். ஸோ இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொன்னால் அதான் இனி இல்லைன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டர் தான் சூப்பர் கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய செலவு கூட இருக்கும், நிறைய பவர் தேவைப்படும், நிறைய எனர்ஜி கன்சியூம் பண்ணும், ரைட். அப்படியான ஒரு பெரிய கம்ப்யூட்டர் தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ இந்த கம்ப்யூட்டர்லாம் இப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நார்மலாக வந்து
இப்போ விண்வெளி சம்பந்தப்பட்ட ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நாசா எடுத்தாலோ அல்லது பெரிய பெரிய ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்கு, விண்வெளியோட டீல் பண்ற பெரிய பெரிய ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ அவங்கள்ட்ட இருக்கு. அல்லது இப்போ மிலிட்ரி சம்பந்தப்பட்ட ராணுவம் சம்பந்தப்பட்டது அவைகளோட இருக்கும். மற்றது இப்போ கம்ப்யூட்டர் சம்பந்தமான ரிசர்ச் செய்யற பெரிய பெரிய இன்ஸ்டியூட் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட நிறைய ரிசர்ச்சுகள் செய்யறது, அது அப்படியான சில பெரிய பெரிய நிறுவனங்கள்ட்ட இப்படியான கம்ப்யூட்டர் இருக்கு. ரைட், இந்த கம்ப்யூட்டர்லாம் பெரிய ஒரு விஷயம், நிறைய பவரை கன்சியூம் பண்ணும், நிறைய நிறைய விஷயங்கள், நிறைய ப்ரொசஸர் செய்யற அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் தான் இந்த கம்ப்யூட்டர். பெரிய கம்ப்யூட்டர்ஸ் சொல்ல வருது, அதுல கெப்பாசிட்டி வைஸ், அதுல ஸ்கில் சைஸ், அதுல ஸ்பீட் வைஸ் எல்லாமே இனியிலிருந்து ஹையா இருக்கிறது தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ரைட், அடுத்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் நான் சொன்னான் கொஞ்சம். ஓகே, மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். ரைட், அதாவது பெருமுக கணினிகள்னு சொல்றது. ரைட், இது எப்படின்னு சொன்னா இப்ப ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், பெரிய பெரிய ஆஃபீஸ் வழியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் லீட் பண்ண, நான் ஒர்க் பண்ணி கொண்டு கன்சல்ட் பண்ணி கொண்டு இருக்கேன். இப்போ இன்னொரு கம்பெனி வந்து கப்பல் கம்பெனி. ரைட், மெரைன் இண்டஸ்ட்ரி, அதாவது கடலுக்கு அடியில என்ன செய்யணும்னா பெரிய உங்களுக்கு தெரியும், இலங்கையில எடுத்தீங்கன்னு சொன்னா நிறைய விண்வெளி காற்றாடி இருக்கு, அதுல இருந்து கரண்ட் உற்பத்தி செய்து இங்க கொண்டு வர்றது, நார்மலா எலக்ட்ரிசிட்டி போட்டு கொடுக்கறது. இப்ப இதே மாதிரி வெளிநாடுகள் எடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து சில இடங்கள்ல சாத்தியம் இல்லை. அப்ப என்ன செய்யறதுன்னு சொன்னா கடலுக்கு நடுவுல பெரிய பெரிய காற்றாலையை நிறுவனம், பெரிய பெரிய காற்றாலை கடலுக்கு நடுவில் நிறுவனம். அதை செய்யறது சின்ன வேலை இல்லை. அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னா பெரிய ஒரு கப்பல் வேணும், அந்த கப்பலை அண்டர் கிரவுண்ட்ல கேபிள் இன்ஸ்டால் பண்றது, அந்த கப்பலை ஹேண்டில் பண்ற கேப்டன் அண்டு பெரிய விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த ஒரு ப்ரொஜெக்ட்ல நான் இருக்கிறேன். ஸோ அதை இப்போ லீட் பண்ணி கொண்டு இருக்கேன். ஸோ அங்கெல்லாம் எப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒர்க் பண்ற, எனக்கு கீழே ஒர்க் பண்ற என்ஜினியர்ஸ், எனக்கு கீழே இருக்கிற எல்லாருக்குமே சில வேலைகளை செய்யறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படுது. ஏன்னு சொன்னா சும்மா இல்லை, ஒரு கப்பல், அதாவது 400-500 கப்பல் ஒரே இடத்துல இருக்கும். அது நிறைய வேலை செய்ய போறது, கிரைன் ஆப்ரேட் பண்ணி கொண்டிருப்பார், கடலுக்கடல ஒரு கொங்கிரீட் பண்ணி கொண்டிருப்பார், கேபிள் இன்சுலேஷன், நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கும். அதெல்லாம் மானிட்டர் பண்ணி அதை ப்ரோக்ரஸ் பண்றதுக்கு பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ல டீம் இருக்கு. ஸோ அவைகளுக்கு ஸ்பெசிஃபிக்கான சில விஷயங்கள் தேவைப்படுது. மற்றது செக்யூரிட்டி, அதை நாங்கள் வெளியே டேட்டா கொண்டு போகக்கூடாது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்படியே இடத்துல என்ன நடக்கும்னு சொன்னா அவைகளுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு டேட்டா சென்டர் இருக்கும். பெரிய ஒரு அங்க என்ன செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பெக் உள்ள பெரிய ஒரு சர்வர் செட்டப் பண்ணணும். அதை தான் சொல்றது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லி ஓரளவு பெரிய ஒரு கன்ஃபிகரேஷன் உள்ள சர்வர் இருக்கு. ஸோ வேலை செய்யறாங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட பேசிக் லேப்டாப் பிளஸ் ஆன் பண்ணி ஒரே இதுல கனெக்ட் பண்றது, அதாவது முழு வேலையுமே அந்த கம்ப்யூட்டர்ல நடக்கும். நீங்க வந்து ரிமோட்ல ஒர்க் பண்ணுவீங்க. ரைட், இப்போ என்ன செய்வீங்கன்னு சொன்னா இங்க இருந்து நீங்க கூட இப்போ நீங்க நார்மலா ஃபேஸ்புக் லாகின் பண்ற மாதிரி உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து என்ன செய்வீங்கன்னு சொன்னா உங்களுடைய லாகின் கிரெடென்ஷியலை வச்சுக்கொண்டு அங்க கனெக்ட் பண்ணுவீங்க. அப்ப என்ன நடக்கும், மொத்த பெரிய ப்ராசஸுமே அங்க சர்வர்லாம் நடக்கும். நீங்க ஜஸ்ட் இங்க இருந்து கமாண்ட் கொடுத்து கொண்டு இருப்பீங்க. ஸோ என்ன நடக்கும்னா ஒரு பெரிய கம்ப்யூட்டர்ல இருக்கும், கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லா இருந்து நாங்கள் ஒரு 500, 600, 1000 பேர் ஒரேடியா வேலை செய்து கொண்டு இருப்போம். ரைட், அப்படிப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் தான் சொல்றது இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ இது நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். இதை தவிர பெரிய பெரிய பேங்க் எடுத்தா, இப்போ உதாரணத்துக்கு பெரிய பெரிய பேங்க் எடுத்தா பேங்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும். இப்போ பெரிய பேங்குகள் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய சர்வர் இருக்கும், அங்கதான் நடக்கும்னா மொத்த வேலையும் நடக்கும். ஸோ இவர் என்ன செய்யணும்னா இங்க ஒரு நார்மல் கம்ப்யூட்டர்ல இருந்து கொண்டு அதை ரிமோட் லொகின் சொல்றது. ரைட், இங்க இருந்து அவைகளுக்குரிய லொகினை வச்சுக்கொண்டு அதை லொகின் பண்ணா முழு வேலையும் அங்க செய்யக்கூடிய இருக்கும். இவையில இங்கே ஒரு சாதாரண கம்ப்யூட்டர்ல இருந்து முழு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்து கொண்டிருப்பினர், அல்லது முழு வேலையும் இங்கே இருந்து கமாண்ட் கொடுக்க அங்க நடந்து கொண்டே இருக்கு. ஸோ இது இப்படியான விஷயங்களுக்கு பாதிக்கிற இந்த கம்ப்யூட்டர் தான் சொல்றது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்றது. ரைட், அதை தவிர இருக்கிறது மினி கம்ப்யூட்டர் சொல்றோம், சிறு கணனிகள். உதாரணத்துக்கு சின்ன சின்ன பிசினஸ் செய்கிற ஆட்கள், அல்லது உதாரணத்துக்கு இப்போ ஃபுட் சிட்டி மாதிரி ஒரு இடம் எடுத்தாலோ அவங்க என்ன செய்வாங்க, அல்லது நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்தாலோ அல்லது சில ரெஸ்டாரண்ட் எடுத்தாலோ சில இடங்கள்லாம் சின்ன கம்ப்யூட்டர் வச்சிருப்பேன். அதாவது அவைகளுக்கு தேவையான மினி சர்வர்ஸ். இப்போ எந்த வீட்டை இருக்கிற நான் சொன்ன மாதிரி ஒரு மினி சர்வர். ரைட், ஒரு சின்ன ஒரு அளவான செலவில் ஒரு அளவான சின்ன கம்ப்யூட்டர் இருக்கும். அது வந்து குறிப்பிட்ட வேலையில செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சின்ன உதாரணமா பேங்க், இப்படியான வீடுகள், சின்ன சின்ன ஆஃபீஸ் வழியே அது இருக்கும் மினி சர்வர்ஸ்ன்னு சொல்றாங்க. ரைட், அப்படிப்பட்ட சில கம்ப்யூட்டர்ஸ் தான் நாங்கள் சொல்றதுனால மினி கம்ப்யூட்டர்ஸ் சொல்றது. கடைசியாக உள்ளது பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். அது நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுற உங்களோட லேப்டாப் தான். நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட லேப்டாப்பாக இருக்கட்டும், அல்லது உங்களோட டேப்லெட்டாக இருக்கட்டும், அல்லது உங்களோட வீட்டோட டெஸ்க்டாப் பிசியாக இருக்கட்டும், இதுகளை தான் நாங்கள் சொல்றது மினி கம்ப்யூட்டர்ஸ், சாரி பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்
அல்லது மைக்ரோ கம்ப்யூட்டர் சொல்றோம், தனியார் கணினிகள்னு சொல்றோம். ரைட் ரைட் இப்போ திருப்பி இதை சமரைஸ் பண்றோம், திருப்பி எல்லாம் வழங்குறதுக்காக நாங்கள் கம்ப்யூட்டரை வகைப்படுத்த போறோம். அது 4 விதமா வகைப்படுத்த போறோம். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், மிக் கணினிகள், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ், பெருமுக கணினிகள், மினி கம்ப்யூட்டர்ஸ், சிறு கணினிகள், மற்றது பர்சனல் கம்ப்யூட்டர் ஓ மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ், தனியா கணினிகள் சொல்றோம். ரைட் ரைட் இவ்வளவு தான் இதுல முக்கியமான விஷயம். ரைட் இப்ப இதை தவிர இன்னொரு விஷயம் இருக்கு. அதுவும் உங்களுக்கு டே டு டே லைஃப்ல நீங்க கண்ட விஷயங்கள் தான். ஆனால் எவ்வளவு தூரமா நீங்க இந்த படித்த சப்ஜெக்டோட அதை கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. பட் நான் அடிக்கடி சொல்ற ஒரே விஷயம் தான், நீங்க படிக்கிற இந்த சப்ஜெக்ட் உள்ள விஷயங்களை நீங்க டே டு டேல நீங்க பாக்குற விஷயங்கள், டெய்லி நீங்க பாக்குற விஷயங்களோட கனெக்ட் பண்ணி அதை விளங்கிக் கொள்வீங்களா இருந்தா உங்களுக்கு ஈஸியா ஞாபகப்படுத்துறதுக்கு வசதியா இருக்கும். ரைட் இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர் முதல் அந்த கம்ப்யூட்டர் என்ன செய்யறோம்னா அதை கேட்டகரைஸ் பண்ணாங்க. அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதோட கெப்பாசிட்டிக்கு அதாவது அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அதை நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணாங்க 4 விதமா. இதை இன்னொரு விதமாகவும் நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணலாம். அதில் யூஸ் பண்றோம் டெக்னாலஜி, தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்யலாம். ரைட் அதுல ஒன்று பாவம் அனலாக். ரைட் ரைட் அனலாக் கம்ப்யூட்டர்ஸ். ரைட் இதை என்னன்னு சொல்றோம்னா ஒத்திசை கணினிகள். ரைட் ஒத்திசை கணினிகள். ரைட் ரெண்டாவது என்னன்னு சொன்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ். ரைட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் இலக்கமுறை கணினிகள். ரைட் ரைட் மூன்றாவது ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ். ரைட் கலப்பின கணினிகள். ரைட் இதை கொஞ்சம் குயிக்கா பார்ப்போம். ரைட் ரைட் இப்ப இதுல யூஸ் பண்ற டெக்னாலஜியை வச்சுக்கொண்டு, தொழில்நுட்பம் வச்சுக்கொண்டு நாங்க கம்ப்யூட்டரை இன்னும் 3 விதமா பிரிக்கலாம். அனலாக் கம்ப்யூட்டர்ஸ், ரைட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது ஒத்திசை கணினிகள், இலக்கமுறை கணினிகள், கலப்பின கணினிகள். ரைட் இப்போ இது புத்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்போ ஒத்திசை கணினிகள் தான் உங்களுக்கு அனலாக் சிக்னல் இருக்கு, அனலாக் சிக்னல் போட்டிருக்கும். டிஜிட்டல்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரூ ஃபால்ஸ். ரைட் இப்படி இருக்கும். இதுதான் உங்களுக்கு என்ன டிஜிட்டலா 1 0 1 0 பேஸ் பண்ணி இருக்கும். அது அனலாக் சிக்னல் போறதை வச்சு இருக்கும் உங்களுக்கு. ரைட் இதுதான் உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்க விளக்கம். பட் இதை நாங்க எங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறோம் என்னென்ன விஷயம் விளங்கி கொண்டதுக்கு. ரைட் இப்ப பார்ப்போம். எங்களுக்கு சில விஷயங்கள் உதாரணமா இருக்கு. இப்ப எங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் இருக்கு பாருங்க. இப்ப உதாரணமா உங்களுக்கு எங்களை சுத்தி நடக்கிற விஷயம் இருக்கு. அந்த சுத்தி நடக்கிற விஷயங்களை வச்சுக்கொண்டு எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் தரதெல்லாம் நாங்க என்ன சொல்ல போறோம்னா அனலாக் என்று சொல்ல போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னு சொன்னா இதுல பார்த்துருக்காங்க சொன்ன எக்ஸாம்பிள். ரைட் சுற்றாடல உள்ள மாற்றங்கள் காதி, வோல்ட், அமுக்கம், வெப்பநிலை போன்ற ஒத்திசை செயல்களை இதங்கண்டு செயற்படும். ரைட் இப்ப எங்களுக்கு சுத்தி நடக்கிற விஷயங்கள், இப்ப உதாரணமா கரண்ட் கூட வருது, வோல்டேஜ் கூட வருது, டெம்பரேச்சர் மாறுறது அல்லது ஸ்பீட், அப்படியான விஷயங்களை வச்சுக்கொண்டு செய்யறதான் என்ன சொல்ல போறோம்னா அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் சொல்ல போறோம். இது புத்தகத்துல உள்ளது. ஸோ இதுக்கு உதாரணம்னு சில விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இது உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா ரைட் எங்களுக்கு ஸ்பீட் மீட்டர் அல்லது ரோட் சிக்னல், ரைட் அல்லது வானிலை சம்பந்தப்பட்டது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தோம். இப்போ ஸ்பீட் மீட்டர் எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா ஸ்பீட் மீட்டர் என்ன செய்யும், நீங்க வேகமா போயிட்டுல உங்களுக்கு ஒரு சிக்னல் ஒன்று வரும். ரைட் அந்த சிக்னலை வச்சுக்கொண்டு அதை எங்களுக்கு காட்டப்படும். ரைட் இப்ப பார்த்தோம்னு சொன்னா இப்ப வீதியில் உள்ள சமிக்கைகள் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா எங்களுக்கு ரோட் சிக்னல்ஸ் நடக்க போகுதுன்னு சொன்னா இப்ப நாங்க போய் வரையக்குள்ள அந்த சென்சர்ல விட்டு படையக்குள்ள அல்லது நாங்க எப்படி போய் வரோம் எப்படி அல்லது கிடைக்குது, அல்லது இப்ப டெம்பரேச்சர் சம்பந்தப்பட்ட நாங்க இப்ப உதாரணமா எங்களுக்கு வானிலை அறிக்கை வருது, அது என்ன நடக்குதுன்னு சொன்னா அதுல பொருத்தி உள்ள அந்த டெம்பரேச்சர் ரீட் பண்ணி அதுல வர இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு எங்களுக்கு காட்ட போகுது. இதுகளை தான் நாங்க என்ன சொல்ல போறோம்னா அனலாக் கம்ப்யூட்டர் சொல்ல போறோம் மெயினா.
ஆனா அதே சமயம் இப்ப டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எடுத்தோம்னு சொன்னா நாங்க இப்ப டெய்லி பாவிக்கிறது ரைட். அதாவது நீங்க கொடுக்குற சிக்னலை வச்சுக்கொண்டு நீங்க கொடுக்குற இன்புட்டை வச்சுக்கொண்டு நீங்க கொடுக்குற டிஜிட்டல் இதெல்லாம் அமர்த்துறதோ அல்லது நீங்க கொடுக்குற சில 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 இன்புட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டச் பண்ணிருக்கல கீபேடோ அல்லது நாங்கள் டெய்லி பாவிக்கிறது லேப்டாப்கள் போனுகள் இப்படியான விஷயங்களுக்கு நாங்கள் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட யூஸ் பண்றது தான் எங்களுக்கு வர போற டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் ரைட். இதை கம்ப்ளெக்ஸ் ஆகாம சிம்பிளா சொன்னா எங்களோட டெய்லி நாங்கள் டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ல பாவிக்கிற எங்களோட டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து நம்மள எங்களுக்கு டிஜிட்டல் அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டரா இருக்கும். இந்த ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ன்றது சொன்னா ரெண்டும் சேர்ந்தது ரைட். இந்த ரெண்டையும் சேர்ந்ததுதான் இந்த ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புத்தகத்தில் சொன்ன எக்ஸாம்பிள் இசிஜி மிஷின் பற்றி சொல்லியிருக்கு. ஸோ அதை எப்படி வேலை செஞ்சு பார்ப்போம். அதில் ப்ரெஷர் மிஷின் இருக்குது. அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் வெளியே போனீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வீட்டை ப்ரெஷர் மீட்டர் இருந்தாலோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இப்போ முந்தி என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பெரிய கருப்பு பேண்டை சுற்றி போட்டு டாக்டர் என்ன செய்வார்னா மனுவலாக ப்ரெஸ் பண்ண எங்களுக்கு என்ன செய்யும் டிஜிட்டலாக அந்த மீட்டரில் அந்த ரசம் என்ன செய்யும் உயர போய் எங்களுக்கு ப்ரெஷரை காட்டும். ஸோ இப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தது. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்போ ஹைபிரிட். இப்போ நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னு சொன்னால் நடக்கும் அவர் பேண்டேஜை போடுவார். சரியா அந்த கிளாக்கை போடக்குள்ள போட்டு பட்டன் அமர்த்தினோன்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும் இங்கே பம்ப் பண்ணும். இந்த ப்ரெஷர் வரும். இது அனலாக் சிக்னல். இதை அப்படியே ரீட் பண்ணி உள்ள அனுப்பினோன்னா எங்களுக்கு டிஸ்பிளேல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டலாக தெரியுது. ரைட் எவ்வளவு 120/70 சாரி 80 அல்லது இசிஜி ஹார்ட் பீட் 72 75 எடு டிஜிட்டலாக காட்டுது ரைட். ஸோ இப்படியான விஷயங்களுக்கு இப்படியான உள்ளதான் நாங்கள் இந்த ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து சொல்ல போறோம் ரைட். இப்ப நாங்க அடுத்த முக்கியமான விஷயம் கைஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். ஆனா அதுக்குள்ள நாங்க பார்க்க வடிக்கிட்டோம்னு சொன்னா இன்னைக்கு ஒரு பேப்பர் செய்யலாம வரும். ஸோ நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்ப கம்ப்யூட்டரை பத்தி சில விஷயங்கள் பார்க்க போறோம். ஆனா இது இப்ப நான் ஜஸ்ட் பேசிக்கா சொல்ல போற விஷயம் தான். இதை பத்தி நான் அடுத்த கிளாஸ்ல டீப்பா விளங்கப்படுத்துவேன் ரைட். இதை பத்தி நான் அடுத்த கிளாஸ்ல டீப்பா விளங்கப்படுத்துவேன். இது முக்கியமான விஷயம் இந்த கம்ப்யூட்டரை பார்த்து ரைட். இப்போ எங்களுக்கு தெரியுமே சிபியு இருக்கும் ரைட். எங்களுக்கு கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், ஏஎல்யூ இருக்கும், எங்களுக்கு இதுல இன்புட் இருக்கும் ரைட். எங்களுக்கு இதுல அவுட்புட் இருக்கு. இதான் ஒரு சிபியு ரைட். ஓகே இப்ப நான் இதை டீப்பா இந்த ஒவ்வொரு செக்ஷனையும் விளங்கப்படுத்துறதுக்கு முதல் ரைட் இதெல்லாம் வாட் இஸ் இன்புட், வாட் இஸ் அவுட்புட், வாட் இஸ் சிபியு ரைட் ஏஎல்யூ அரித்மெடிக் லாஜிக் யூனிட் அதெல்லாம் நான் டீப்பா விளங்கப்படுத்துறதுக்கு முதல் நாங்க என்ன செய்ய போறோம் சில விஷயங்களை பேசிக்கா பார்த்துருவோம் ரைட். அதை கொஞ்சம் டீப்பா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல டீப்பா பார்க்க போறோம். ஆனா இப்ப சில பேசிக்கான விஷயங்களை பார்ப்போம். ஏன்னா பேசிக்கான 2-3 விஷயங்கள் தெரிஞ்சாதான் இதை ஃபுல்லா பார்க்கறதுக்கு உதவும் ரைட். இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி தான் கம்ப்யூட்டர்ண்டா என்னென்ன தொடக்கத்துல முதலாவது செஷன் தொடங்கிங்க சொன்னா ரைட். நான் கொடுக்குற இன்புட்டுக்கு நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொசஸ் பண்ணி அவுட்புட் தாரது தான் இந்த கம்ப்யூட்டர் ரைட். ஸோ இப்போ இதுல இந்த டயக்ராம்ல இன்புட் இருக்கு, சிபியூ இருக்கு, அவுட்புட் இருக்கு. சிபியூ நாங்கள் டீட்டெயிலா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த ரெண்டையும் பார்ப்போம். வாட் இஸ் இன்புட், வாட் இஸ் அவுட்புட். இந்த ரெண்டையும் நாங்கள் கொஞ்சம் விளங்கி கொண்டோம்னு சொன்னா எங்களுக்கு இதோட கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் ரைட். இப்ப வாட் இஸ் இன்புட் சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்ப இன்புட் ரைட். இன்புட்னா நாங்க உள்ளிடா கொடுக்க போறோம். உள்ளுக்கு கொடுக்குற சகல விஷயமே இன்புட்டா வரப்போகுது. இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க உங்களோட வீட்டுல உள்ள உங்களோட கம்ப்யூட்டர் எடுப்போம் அல்லது நீங்க யூஸ் பண்ற உங்களோட போனை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளும். நீங்க ரெண்டையுமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளலாம் ரைட். இந்த போன்ல உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நீங்க போனை எடுத்தீங்கன்னு சொன்னா உதாரணம் ஒரு போன் எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே தெரியுது, பின்னுக்கு கேமரா இருக்கு ரைட். இதுல ஸ்பீக்கர் இருக்கு, இதை டச் பண்ணா அது ரியாக்ட் பண்ணுது ரைட். இதுல ஒன் பண்ண இதுல முன்னுக்கு ஒரு கேமரா இருக்கு, இங்க சைட்ல சுவிட்சுகள் இருக்கு. இது அமர்த்தினா உங்களுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இவ்வளவு கம்போனன்ட் சேர்ந்தாதான் இந்த ஃபோன் ரைட். ஆனா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போனை நாங்க அவுட்புட் எடுக்கிற போறோம்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கோல் கதைக்க போறீங்க அல்லது ஒரு ஆளுக்கு கோல் பண்ண போறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? முதலாவது போனை அன்லாக் பண்ணணும் ரைட். நீங்க அப்ப அதுக்கு என்ன செய்வீங்க? ஒரு பாஸ்கோட இன்புட்டா கொடுப்பீங்க. அதோட அவுட்புட் டிஸ்பிளேல வரும். எங்களுக்கு போன் அன்லாக் ஆகி டேட்டா தெரியும்.
நீங்க டச்சில் நம்பரை என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ணிட்டு டேலை கொடுத்தோன்னா ஒரு இன்புட் கொடுக்குறீங்க. ரைட்? இப்போ உங்களுக்கு அடுத்த சைடில் ரிங் பண்ணி கோல் ஆன்சர் பண்ண அவரை காதில் வச்சு கதைக்கிறீங்க. ஸோ நீங்களும் கதைக்கிறீங்க, ஒப்போசிட்ல உள்ளாலும் கதைக்கிறார், அது உங்களுக்கு கேட்குது. இவ்வளோ ப்ரொசஸ் நடக்குது. ரைட்? இப்போ அது அந்த சொன்ன இவ்வளோ ப்ரொசஸுமே நீங்கள் ஒரு ஒரு ஃப்ளோவில் எடுத்துட்டு இதில் எதெல்லாம் இன்புட்டாக போனது எதெல்லாம் அவுட்புட்டாக வந்துட்டு ஒரு 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 கால்குலேஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி நான் காட்டின ஃபோனையும் வச்சுக்கொண்டு எதெல்லாம் இன்புட் எதெல்லாம் அவுட்புட் நீங்கள் உங்களுக்கு நீங்களாவே அதை பிரித்து பாருங்க. இப்போ நான் புத்தகத்தில் உள்ள நோட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இப்போ இப்போலாம் பார்த்தாலே இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபோனை டச் பண்ணது ஒரு இன்புட். ரைட்? நீங்கள் மைக்கில் நீங்கள் கதைக்கிறது இன்னொருத்தர் கேட்டது. ஸோ மைக் அது ஒரு இன்புட், நீங்கள் ஒரு இன்புட்டாக கொடுக்குறீங்க. அதே சமயம் ஒப்போசிட்ல உள்ளார கதைச்சது உங்களுக்கு கேட்டது. என்ன கேட்டது? அப்போ ஸ்பீக்கர் உங்களுக்கு ஸ்பீக்கர்ல கேட்டது. ஸோ உங்களுக்கு அவுட்புட்டாக ஒன்று வருது. ரைட்? அதே சமயம் நீங்க ஒரு விஷயத்தை டயல் பண்ணணும்னா டிஸ்பிளே அங்கே ஃபோன் எடுத்தோன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. ரைட்? அப்போ டிஸ்பிளேல உங்களுக்கு ஒன்று தெரியுது, இது அவுட்புட்டாக தெரியுது. ரைட்? ஸோ இப்படி நீங்க டெய்லி பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இன்புட் எல்லாம் என்னென்ன அவுட்புட் என்னெல்லாம்ன்ற ஒரு லிஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்க ஒரு கம்ப்யூட்டர் எடுப்பீங்கன்னு சொன்னா என்ன செய்றீங்க? ரைட்? நீங்க ஓகே கீபோர்டில் டைப் பண்றீங்க. கீபோர்டில் எதுவும் தெரியுதா உங்களுக்கு? இல்லை. நீங்க டைப் பண்றீங்க, அப்போ அதுக்கு என்ன இன்புட். ரைட்? நீங்க மவுஸை கொண்டு போய் ஒவ்வொன்றா கிளிக் பண்றீங்க, மவுஸ்ல எதுவும் தெரியுதா? இல்லை. ஆனால் மவுஸால் நீங்க ஒன்றை பாயிண்ட் பண்றீங்க. ஸோ அது இன்புட். அதே சமயம் உங்களுக்கு நீங்க செய்யற அவ்வளோ நீங்க ஒன்றை கிளிக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு மானிட்டர்ல தெரியுது அவுட்புட். நீங்க ஒரு பாட்டை பிளே பண்றீங்க, மவுஸால நீங்க ஒரு பாட்டை கிளிக் பண்றீங்க, இன்புட்டா கொடுக்குறீங்க. ஸ்பீக்கர்ல பாட்டு வருது, அவுட்புட். நீங்க இந்த பேப்பர் என்ன செய்றீங்க? ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட் கொடுக்குறீங்க, அப்ப மவுஸ்ல இன்புட்டா கொடுக்குறீங்க, பிரிண்ட் பண்ண சொல்லி. உங்களுக்கு பிரிண்டர் என்ன செய்யுது? அந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணி அவுட்புட்டா தருது. ஸோ இப்படி நாங்கள் சில விஷயங்களை எங்களை ப்ராக்டிக்கலாக நாங்கள் யோசிக்கிற விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொண்டாலே எங்களுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ஸோ நான் அந்த நோட்ஸை நான் இந்த கிளாஸ் முடிய இந்த கிளாஸ்ல மொத்தமாக இந்த செக்ஷன் 2 செய்து முடிய நான் இன்றைக்கு போட்ட நோட்ஸ் மாதிரி நான் திருப்பி தருவேன். ஸோ அதில் எல்லாமே டீட்டெயில்ஸை நான் போட்டிருப்பேன், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ நான் இப்போ சில விஷயங்கள் சமரைஸ் பண்ண விரும்புகிறேன். இந்த சிபிஓ அடுத்த செக்ஷன் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஆனால் இப்போ நாங்கள் மெயினாக பார்த்து இந்த இன்புட் அவுட்புட்ன்ற பேசிக்கான விஷயத்தை திருப்பி சமரைஸ் பண்ணுவோம். என்னன்னு சொன்னா நான் திருப்பி விளங்கப்படுத்தணும் அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் டீடைலா. ரைட்? ஓகே. இப்போ எங்களுக்கு டே டு லைஃப்ல நாங்கள் பார்க்குற சில இன்புட் டிவைசஸ் பார்ப்போம். இப்போ கீபோர்ட், மவுஸ், டச் ஸ்கிரீன், நாங்கள் கேம் விளையாடுற ஜோய்ஸ்டிக், சும்மா இந்த லைட் பென்னுகள், ஆப்பிள் பென், சாம்சங்ல உள்ள பென்னுகள், லைட் பென்னுகள், மற்ற எங்களோட கேமரா, வெப் கேம். ரைட்? மற்றது எங்களோட நாங்களோட டெய்லி செக்யூரிட்டி பார்க்குற சிசிடிவி கேமரா, மற்றது எங்களுக்கு இப்போ ஓசிஆர் நாங்கள் ஒரு இமேஜை கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுற ஓசிஆர், அப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இன்புட் டிவைஸஸாக எங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி அவுட்புட் டிவைஸ் எடுத்தால் நாங்கள் நிறைய சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு ப்ரொஜெக்டரை நாங்கள் சொல்லலாம், எங்களோட மானிட்டரை சொல்லலாம். ரைட்? மற்றது அல்லது இப்போ பிரிண்டர் எடுக்கிறது, அப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் அவுட்புட்டாக சொல்லி கொண்டு போகலாம். ஸ்பீக்கரை சொல்லலாம். ரைட்? இப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அவுட்புட் டிவைஸாக இருக்கு. ரைட்? இப்போ இந்த அவுட்புட் டிவைஸ்லேயே நிறைய கேட்டகரைஸ் பண்ணலாம், நாங்கள் அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ நான் பேசிக்காக சொன்னது. ரைட்? என்னன்னு சொன்னால் இந்த சிபியூன்றது ஒரு முக்கியமான மொடியூல். இந்த மொடியூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், இந்த கிளாஸை நான் இப்போ பேசிக்காக உங்களுக்கு இன்புட் என்ன அவுட்புட் என்ன மட்டும் தான் இப்போ வழங்கப்படுத்திட்டு இருக்கிறேன். அடுத்த கிளாஸில் இதை கொஞ்சம் டீப்பாக நாங்கள் பார்ப்போம். ரைட்? இந்த கிளாஸில் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டோம். பட் இன்ட்ரெஸ்டிங்கான சில பேப்பரையும் செய்வோம், என்ன இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ரைட்? நான் போன கிழமை கொடுத்த பேப்பர்ல நான் பின்னுக்கு கணனியை இனங்காண்போம்னு ஒரு செக்ஷன் இருக்கு. ரைட்? இதை எல்லாருமே பிரிண்ட் எடுத்திருப்பீங்க. ரைட்? இதை எல்லாருமே கோத்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்? இந்த பேப்பரை திருப்பி செய்து பார்த்தீங்கன்னு தெரியல. ஆனா இந்த பேப்பர்ல போட்ட கேள்விகளை எல்லாருமே ஒழுக்கா வாசிச்சிருந்தா முழுக்க, அதாவது ஒவ்வொரு வருஷமா இந்த 2வது சப்ஜெக்ட்ல வந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நான் எடுத்து பாஸ் எடுத்து போட்டிருக்கேன் அந்த 5 வருஷத்துல. இந்த பேப்பரை நீங்க ஒரு தரம் கோத்ரூ பண்ணியிருந்தீங்க, ஒரு தரம் ஃபுல்லா வாசிச்சிருந்தீங்கன்னா இதுல சில விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ரைட்? ரைட்? நான் அதை இதுக்கும் சமரைஸ் பண்ணி இதுல எழுதுறேன். நான் பேப்பர் செய்ய முதல் எழுத ஆசைப்படுறேன். ரைட்? 2024 2025. ரைட்? எல்லாரும் எடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க.
2024 2025 கொஸ்டின் நம்பர் 2, ரைட். அதுக்கு பிறகு 2022 2023 கொஸ்டின் நம்பர் 2, 2022 2023 கொஸ்டின் நம்பர் 2. அதே மாதிரி 2021 2022 அதுவும் கொஸ்டின் நம்பர் 2. தாய்சோருக்கு அடுத்து பாருங்க மாமா என்ன இருக்கும். ஒரு எடுத்து பாருங்க இது என்ன கேள்வின்னு சொல்லி. சோ ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் சம்பந்தமான கேள்விகள் திருப்பி திருப்பி வந்து கொண்டிருக்கு கைஸ், ரைட். நான் அதான் சொல்ல வந்துச்சு, இந்த கேள்வி எங்களுக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டே இருக்கு. ஸோ அதனால தொடக்கத்தில் சொன்னாங்க இந்த இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் மற்ற சிபியூ சம்பந்தமானது கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு பாஸ் பேப்பரை செய்யறதுக்கு அல்லது பார்ட் 2ல வர கேள்வி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும், ரைட். ஏன்னா இந்த ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருக்கு, ரைட். இப்ப நாங்க முதலாவது கேள்வியை பார்ப்போம். 2024 2025 வந்த அவுட்புட் சம்பந்தமான கேள்வி இருக்கு பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி, ரைட். பின்வரும் எது ஒரு வெளியீட்டு சாதனம் ஆகும், ரைட். அதுல அந்த கேள்வி பின்வரும் எது ஒரு வெளியீட்டு சாதனமாகும். அதுல முதலாவது விட போட்டிருக்கு என்னன்னு சொல்லி போட்டிருக்கா, ஜோய்ஸ்டிக். ரைட். அதுல முதலாவது விட போட்டிருக்கு ஓர் இயக்குப்பிடியா. ஜோய்ஸ்டிக். இரண்டாவது ஆசல் போட்டிருக்கு ஒரு நுணுங்கு பண்ணி. மூன்றாவது அச்சுப்பொறி. நாலாவது ஒரு வருடி ஸ்கேன், ரைட். கேள்வி வந்து அவுட்புட், ரைட். என்ன செய்யலாம் அந்த கேள்வியை? ரைட். இப்ப இந்த கேள்வி எடுத்தோம்னு சொன்னா இது நான் அதாவது முதலாவது கிளாஸ்லயே ரெண்டாவது கிளாஸ்ல சொன்னா நினைக்கிறேன். எம்சிக்யூ செய்யறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நாங்க விடைய வெளியே யோசிக்க தேவையில்லை, இருக்கிற நாளுல ஒரு விடையத்தான் விட எங்களுக்கு, ரைட். எம்சிக்யூ பொறுத்தவரை முதலும் சொன்னா நாங்க வெளியே யோசிக்க தெரியும், இருக்கிற நாள்ல ஒரு விடைய எடுக்கணும். அதுல அடுத்த விஷயம் எம்சிக்யூ பொறுத்தளவு எப்படியெல்லாம் பிழையான விடையை தட்டலாம்ன்றது ஒரு விஷயம். மூன்றாவது நான் சொன்னா சில கீவேர்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், ரைட். சில கீவேர்ட்ஸ் தான் எங்களுக்கு எம்சிக்யூக்கு இம்பார்ட்டன்ட் சொன்னேன், ரைட். ஸோ இப்போ இதில் பொறுத்தளவு இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதை எலிமினேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இதை கீவேர்ட் தான் எங்களுக்கு முக்கியமான விஷயம், ரைட். அவுட்புட்னு சொன்னால் எங்களுக்கு டக்குன கீவேர்ட் எங்களுக்கு தெரியும், அவுட்புட் டிவைஸஸ் எங்களுக்கு தெரியும். என்னென்ன நாங்கள் எது அப்போ பிரிண்டர் மானிட்டர் அப்படித்தான் அவுட்புட் டிவைஸ் இருக்கு எங்களுக்கு கொஞ்சம், ரைட். ஸோ இதை பார்த்தோன்னா எங்களுக்கு டக்குன்னு தெரிய வேண்டிய விஷயம் என்ன, ஜோஸ்டிக் எல்லாம் வராது பண்ணி அதில் ஒரு ஸ்கேனர் மைக்கோ ஜோஸ்டிக்கோ ஏதோ வராது, எல்லாம் இன்புட் நாங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் டெய்லி பாவிக்கிற விஷயங்கள், ரைட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் கீவேர்டை தான் உங்களுக்கு இதை வச்சிருக்கணும். இந்த கேள்வியை பொறுத்தவரை எம்சிக்யூல நான் மூன்றாவது சொன்ன விஷயம் என்னென்ன டெக்னிக்கல் கீவேர்ட்ஸ், ரைட். ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிரிண்டர் ஸ்கேனர் மைக் ஜோஸ்டிக் வேண்டா எங்களுக்கு உடனே தெரிய வேண்டியது என்ன, எது அவுட்புட் பிரிண்டர், ரைட். அச்சுப்பொறி, ரைட். இதுதான் இதுக்குரிய ஆன்சர், ரைட். ஸோ இது இந்த கேள்விக்கு நாம விடை எடுக்க வேண்டிய ஒரு முறை. அதே இதுல நான் சொன்ன மாதிரி திரும்பி பாருங்க 2022 2023 போகும், ரைட். 2022 2023 ரெண்டாவது கேள்வி, ரைட். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, ரைட். இதை பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா பின்வரும் பட்டியலில் அவுட்புட் சாதனங்களில் மாத்திரம் இடம்பெறுகின்றன. இதுல எது அவுட்புட் சாதனங்கள் மாத்திரம் என்று ஒரு வசனம் கேட்டு நான் அன்றைக்கே சொன்னா எங்களுக்கு இப்படியான கேள்வி வரைக்குள்ள எங்களுக்கு இந்த மாத்திரம்
அப்படி மாத்திரம் அல்லது எதிரானது இதுல இல்லாத பிழையானது சில வசனங்கள் வரைக்கும் உடனே அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. இல்ல அப்படி பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க அவாய்ட் பண்ணலாம் உங்களோட மிஸ்டேக்ஸ், ரைட்? இதுல முக்கியமான விஷயம் அவுட்புட் சாதனம் மற்றும் மாத்திரம் இடம்பெறுகின்ற, ரைட்? அப்ப அது மட்டும்தான் இருக்கும், அவுட்புட் சாதனம் மட்டும்தான் இருக்கும். இதான் அதுல கேள்வி, ரைட்? முதலாவது விடை எடுப்போம், ரைட்? ரைட், இதுல பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் இங்க் கரெக்டர் ரெண்டு போட்டிருக்கு, ரைட்? அவ்வளவு தமிழ் எழுதி கொண்டிருக்கேன், நான் டக்குனு சொல்றேன். மேக்னெட்டிக் இங்க் கரெக்டர் ரீடர். மற்றது என்ன போட்டிருக்கு? ஸ்கேன், ரைட்? ரெண்டாவது விட வந்து போட்டிருக்கு மைக்ரோஃபோன், ரைட்? அதாவது இயக்குப்படி. அதுல பாத்தீங்கன்னா ரெண்டாவதுல 3 இது போட்டிருக்கு, ரைட்? கொஞ்சம் வாசனை எழுதின டைம் போகுது, ரைட்? ரைட், இதுல 4 கேள்விகளில் முதலாவது விட போட்டிருக்கு பட்டை குறி வாசிப்பான், அடுத்த காந்தமய எழுதி வாசிப்பி, மற்றது ஸ்கேனர் ஒன்று போட்டிருக்கு. ரெண்டாவது இயக்குப்பிடி நுணுக்கு பண்ணி பலை கேமரா, ரைட்? மூன்றாவது சாவை பலகை ஒளிப்பேனா சுட்டி, நாலாவது வரைவி ப்ரொஜெக்டர் மற்றும் ஸ்பீக்கர். இவ்வளவு போட்டிருக்கு, ரைட்? இவ்வளவு தான் போட்டிருக்கு, ரைட்? இப்ப இதை எம்சிக்யூ இதெல்லாம் பார்க்கணும், ரைட்? இப்போ இதுல என்ன கிளியரா சொல்லியிருக்கு? அவுட்புட், ரைட்? அவுட்புட் மட்டும், ஒன்லி சொன்னா மாத்திரம் இடம்பெறுகின்றன, ரைட்? இப்ப முதலாவது வாசிச்சாலே எங்களுக்கு நாங்கள் முதலாவது சும்மா பார்த்தோன்னே எங்களுக்கு தெரியும் அதுல ஸ்கேனர் இருக்கு. ஸோ முதலாவது அவுட், ஸ்கேனர் இருக்கு, வேற ஒன்றுமே பார்க்கல. அதுல தமிழ் சொல் இருக்கு, பக்கத்துல இங்கிலீஷ் சொல்லு போட்டிருக்கு. அதில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் என்ன? அவுட்புட் ஸ்கேனர் போட்டிருக்கு, ஸ்கேனர் அவுட். அதோட அதுக்கு மிச்சம் பார்க்கவே தேவையில்லை. ரெண்டாவது கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா மைக்ரோஃபோன் போட்டிருக்கு, கேமரா போட்டிருக்கு, அவுட். ரெண்டாவது அதுக்கப்புறம் போட்டிருக்கத அந்த கேள்வியை பார்த்தோன்னு திருப்பி சொன்னேன், எம்சிக்யூ செய்யறதுக்கு கீவேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சாதான் எங்களுக்கு ஈஸி. நான் முதலே சொன்ன மாதிரி எங்கடா டே டு டே லைஃப்ல உள்ள சில விஷயங்களை ப்ராக்டிஸா கொண்டு வர பாருங்க. இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், சில கீவேர்டு ஞாபகம் வச்சிருந்தாலே முடிஞ்சிருக்கு. அதான் அவுட்புட்னு சொல்லி கேட்கல. முதலாவது ஸ்கேனர், ஸ்கேனர்ன்றது நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி தான் அவங்க அனுப்புறோம். ஸ்கேனர் ஒன்றும் வெளியே வரப்போறது இல்லை, அவுட். ரெண்டு வாசிக்கிறது இல்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மைக்ரோஃபோன் கேமரா தான் போட்டுருக்கு, கதையே இல்லை, ரைட்? கேமராண்டா இன்புட், மைக்ரோஃபோனா மைக் கலைக்கிற இன்புட். வேற அதுல ஒரு ஒன்றும் வாசி. ரெண்டாவது அவுட். இப்போ மூன்றாவது என்ன சொல்லியிருக்கு? அதில் பார்த்தீங்கன்னா சாவி பலகை ஒளிப்பேனா மவுஸ். இப்போ நாங்கள் இந்த கேள்வியை பார்த்தோன்னே தெரியும் மவுஸ். எனக்கு மிச்சம் 3 நம்ம நினைக்கூடாது இல்லை, அது இங்கிலீஷ் வேர்டில் வழியாக போடுறது மவுஸ், அவுட். ஏன்னா மவுஸ் இன்புட். நீங்க கிளிக் பண்றீங்க, மவுஸ்ல ஒன்றுமே வர போறது இல்லை. இப்போ லைட்டர் எல்லாம் கதையில் அது ஜஸ்ட் ஒரு டிசைனுக்கு தந்துருக்கு. லைட் வடிவா இருக்கட்டும், கலர் லைட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றுமே ஒரு பிரயோசனமே இல்லை, ரைட்? அப்போ ஆட்டோமேட்டிக்கா 4வது கேள்வி தான் விட. அதில் வச்சு வாசி கொண்டிருக்க தேவையும் இல்லை. நீங்க வாசி பாருங்க, 4வது கேள்வி தான் விடையா இருக்கும். இந்த 3 அவுட் பண்ணுவோன்னே எங்களுக்கு தெரியும் 4வது கேள்வி தான் விட, ரைட்? அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, இதான் விடு, ரைட்? இந்த கேள்வியை எப்படி நாங்கள் டேக்கிள் பண்ணாங்கன்னு சொன்னா, ரைட்? ஒன்று எங்களுக்கு 3லையும் உள்ள சில எதை ஒன்று எங்களுக்கு இதுக்குள்ள அடங்கலையோ அதெல்லாம் அந்த அடங்காத வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இந்த கேள்வி என்ன செய்யறாங்க, இப்படியே தட்டுனாங்க, ரைட்? அதுக்கு ரெண்டாவது நான் பாவச்ச ட்ரிக் என்ன? எனக்கு தெரிஞ்ச ரெகுலர் கீவேர்ட்ஸ். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ப்ரொஜெக்டர், மவுஸ், கீபோர்ட், ரைட்? கேமரா, வெப்கேம், ஸ்கேனர், எங்களுக்கு தெரிஞ்ச டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நாங்க பாவிச்ச கீவேர்ட்ஸ், ரைட்? அந்த கீவேர்ட்ஸை வச்சுக்கொண்டு இவ்வளவு தட்டுனாங்க, ரைட்? ஆல் ரைட், குயிக்கா நாங்க முடிப்போம். அடுத்த இன்னும் ஒரு பார்க்கறது அவுட்புட் முடிஞ்சிடும், குயிக்கா பார்ப்போம். 2021 2022 அதுல ரெண்டாவது கேள்வி. இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா பின்வரும் எக்கூட்டம் உள்ளீடு சாதனங்களை மாத்திரம் கொண்டுள்ளது. இதுல மற்ற சைட்ல வந்து 2 இன்புட் உள்ளீட்டு சாதனங்களை மாத்திரம் கொண்டுள்ளது, ரைட்? இப்ப இதுவும் அதே ட்ரிக் தான். நான் சொன்ன மாதிரி என்னது, பிள்ளையானது ஒன்று பிள்ளையா இருந்தாலுமே அவுட். ரெண்டாவது அந்த எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் கீவேர்ட்ஸும் பாவிக்க போறோம், நத்திங். இதுல பாத்தீங்கன்னா பின்வரும் வெற்கூட்டம் உள்ளிட்ட சாதனங்களை மாத்திரம் கொண்டுள்ளது. முதலாவது பாத்தீங்கன்னா அதுல மானிட்டர் வந்திருக்கு, ரைட்? மானிட்டர் வந்தாலே எங்களுக்கு டிஸ்பிளே, அது அவுட்புட். அதுல ஒன்றுமே இல்லை. முதலாவது வாசிக்கிறதே மானிட்டர் பார்த்தோன்னே அவுட். என்ன எங்களுக்கு கேட்டகரி இன்புட், ரைட்? அதுல ரெண்டாவது பொறுத்திருக்கு பாருங்க, ப்ளொட்டர். அதுல
ப்ளோட்டர் உங்களுக்கு வாட்சி கொண்டு போய் தெரியும் அதில் ப்ளோட்டர்னா கிராஃப்க்கு அது பாய் ரைட் அதெல்லாமே அந்த அவுட்புட் வரணும் ரைட் அவுட் அதாவது எங்களுக்கு மிரக்கட தேவையே இல்லை. மூன்றாவது கேள்வி பாருங்க ஸ்கேனர் இருக்கு ரைட் ஓகே ஸ்கேனர் இருக்கு மற்றது என்ன மவுஸ் இருக்கு கீபோர்டு இருக்கு ரைட் அப்போ அதான் விட மூன்றாவதான் விட இதில் இப்போ எங்களுக்கு இப்போ இங்கிலீஷ்ல பார்த்து கொண்டு போகணும்னு சொன்னா இப்போ எங்களுக்கு தமிழை விட்டுட்டு தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்டை மட்டுமே பார்த்து கொண்டு போனோம்னா நாங்கள் எடுத்தோன்னு பார்ப்போம் ரைட் ஓகே முதலாவது பார்கோட் ரீடர் மானிட்டர் இருக்கு அவுட் ரெண்டாவது ப்ளோட்டர் இருக்கு அவுட் மூன்றாவது ஸ்கேனர் இருக்கு ஆனால் நாலாவது எங்களுக்கு தெரியும் ப்ரொஜெக்டர் இருக்கு அவுட் அதோட தெரிய வேண்டியதான் ரைட் இப்போ எங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் இங்கிலீஷ் வேர்டில் எடுத்தோன்னே இதில் பார்த்தீங்கன்னா மானிட்டர் ரைட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ளோட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்கேனர் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஸோ டக்குனு 4 இங்கிலீஷ் வேர்டை பார்த்தோன்னே எழுதுங்க ப்ரொஜெக்டர் அவுட் 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 ஸ்கேன் இதான் ஸோ இப்படித்தான் நாங்கள் செய்யறோம். ஸோ எம்சிக்யூ செய்யறதுக்கு எவ்வளவுக்கு நான் சொன்ன முதல் 3 முறையில திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். குயிக்கா ஆன்சர் வெளியே யோசிக்க தேவையில்லை 4ல் 1 தான் ஆன்சர் ரைட். மற்றது எப்படி எலிமினேட் பண்ணலாம்னு பார்க்கறது. மூன்றாவது எங்களுக்கு தெரிஞ்ச கீவேர்ட்ஸ் சில கீவேர்ட்ஸ் நான் ஒவ்வொரு நோட்ஸ்லையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக முக்கியமான கீவேர்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த கீவேர்ட்ஸ் இவ்வளவும் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி கொண்டு ஆன்சர் எடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆல்ரைட் கைஸ் ஸோ இந்தியன் செஷனில் நாங்கள் முதல் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பார்த்துருக்கோம். கம்ப்யூட்டரை பற்றி பார்த்துருக்கிறோம் அதில் உள்ள கரெக்டாக கம்ப்யூட்டர் எப்படி கொண்டு பார்த்துருக்கிறோம் அதில் உள்ள கேட்டகரிஸ் பார்த்துனாங்க. மற்றது பேசிக்காக உள்ள உங்களுக்கு ப்ரொசஸிங்கில் வர இன்புட்டும் அவுட்புட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்துருக்கிறோம். ஸோ அடுத்த கிளாஸில் நாங்கள் சிபியூ சம்மந்தப்படுறதும் இந்த இன்புட் அவுட்புட் டிவைஸ் பட சில டீப்பான கொஞ்சம் லிட்டில் பிட் டீப்பாகவும் பார்ப்போம் ரைட். ஆல் ரைட் தேங்க்யூ கைஸ். மற்றது நான் இப்போ சொன்ன மாதிரி I'll stop the recording.